ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு கொஞ்சம் டயர்டே செமையா இருந்துச்சு. அது இல்லாம ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, பர்த்டே வேற வந்துருச்சா, சரி நீ கேக் ஒண்ணு வீட்லயே ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா காலையில இருந்து விஷ் பண்ணவே இல்ல. அவரு நான் மறந்துட்டே நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. இங்க ஊருக்கு வந்து எல்லாமே வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தோமா, அந்த இதுல மறந்துட்டே நினைச்சிருப்பாரு. ஸோ ஓரியோ பிஸ்கட் வச்சு கேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். இது வரைக்கும் பண்ணதில்ல. ஓரியோ பிஸ்கட் இருக்குல்ல, அதோட கிரீமை எடுத்துட்டு வெறும் பிஸ்கட் மட்டும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா பேக்கிங் பவுடர் இது ரெண்டையும் போட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துட்டு கொஞ்சம் பால் ஊத்தி நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எப்பவும் போல உப்பு சேர்த்திட்டு அதுல வந்து பேக் பண்ணி எடுக்கணும். அவ்வளவுதான். உப்பு போடலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அந்த ஜாடி எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அது வந்து லைட்டா உடஞ்சிருந்துச்சு. நான் போகும்போது இந்த மாதிரி இல்லவே இல்லையே, நல்லா தானே இருந்துச்சு, இப்ப மட்டும் எப்படி உடஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா என் ஹஸ்பண்ட் உடச்சிட்டாரு. உடைச்சிட்டு அதை நாசூக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஃபெவிக்விக் போட்டு அழுங்காப்புல ஒட்டி வச்சிட்டாரு. கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கிரீம் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கட்ல இருந்துச்சுல கிரீம், அது கூடயே பாத்தீங்கன்னா கொஞ்சமா பால் சேர்த்திட்டு ட்ரை பண்ணேன். பட் அது வந்து சரியா வரல, அது வேஸ்டா தான் போச்சு. நார்மலா கேக் பேக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நான் வந்து இட்லி பானை இருக்குல்ல, அதுலயே வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்குள்ள தம்பி வேற எழுந்திருச்சிட்டான். சரி நான் அவனையும் தூக்கிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அவனை. அதுக்கப்புறமா மறுபடியும் கொண்டு போய் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கேக்லாம் பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் பார்த்தீங்கன்னா டைரி மில்க் இருக்குல்ல, அது கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்து இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. கேக்கும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது மேல லைட்டா அந்த சாக்லேட்ஸ் மட்டும் ஊத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓரியோ பிஸ்கட் பவுடர் வந்து எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை சுத்தியும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணியிருந்தேன். ஒரு கேக்கை நிம்மதியா பண்ண விடுறானா, அதுக்குள்ள 2 டைம் எழுந்துச்சிட்டான். அவனை தூக்கிட்டு வந்து வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கிரீம் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நான் ரெடி பண்ணேன். ஆனா அது வந்து நல்லாவே வரல. மேல பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் பிஸ்கட்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே ஒரு வழியா ரெடி பண்ணி வச்சு குட்டியா தான் ரெடி பண்ணி இந்த கேக். பொண்டாட்டிக்கு